தொடர்ந்து 10 மணி நேரம் விஜயால எப்படி நிக்க முடிஞ்சுச்சு அப்படின்ற காரணத்தை சொன்னா தயாரிப்பாளர் வாங்க என்னன்றதை பார்க்கலாம். சமீபத்தில் நடந்த கல்வி உதவி வழங்கும் விழாவில் விஜய் தொடர்ந்து 10 மணி நேரம் நின்று கொண்டே மாணவர்களுக்கு உதவிகளை வழங்கி வந்தாருங்க. விஜயோட இந்த செயல் மாணவர்கள் சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது இந்த பதிவில் குறிப்பிடத்தக்கதுங்க. திரையில ஒரு மாசம் இரவாக வளம் விஜய் ஒரு முறையாவது பார்த்து விட மாட்டோமா அப்படின்னு மாணவர்கள் மத்தியில அவரே இந்த உதவி வழங்குறாரு அப்படின்னா கண்டிப்பா எல்லா மாணவர்களும் நன்றாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயம் மாணவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷனாக தாங்க மாறி அந்த விழாவில் ஒரு மாணவியே சொல்லி இருப்பாருங்க, எப்படியாவது விஜய் கூட நின்று ஒரு போட்டோ எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் படித்தேன். இந்த அளவுக்கு மாணவர்களிடையே ஒரு எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறார். இதே போல போன வருஷமும் 13 மணி நேரம் நின்று பரிசீலிச்ச விஜய் இந்த வருஷமும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நின்று பரிசீலிச்சிருக்காரு. அவர் அரசியல்ல மட்டும் உழைப்பு போடலீங்க, சினிமா துறையிலும் உழைப்பு போட்டிருக்காருங்க. 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் இருக்கிறாருங்க விஜய். மேலும் டெடிகேஷனான நபர் சிவாஜி கமல் ரஜினியை போல 7 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா காலையில 6:30க்கு வந்துருவாருங்க. அதனால தான் அவரால் இந்த மாதிரி விழால 10 மணி நேரங்களுக்கு மேல கூட இருக்க முடியுது. அதெல்லாம் ஒரே காரணம் அடிப்படையில் நல்ல ஒரு உழைப்பாளி விஜய் அப்படின்னு தனஞ்சயன் அவர்கள் கூறியிருக்காரு. விஜயோட இந்த மாதிரி செயல்கள் தமிழகத்துக்கு அடுத்தபடி மாற்றத்தை முன்னேற்றத்தை கொண்டு வருமா அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணிட்டு போங்க.